ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ பருப்பு கத்திரிக்காய் கடையல் செய்கிறதுக்கு நமக்கு கத்திரிக்காய் தேவை. அதாவது 100 கிராம் அளவில் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தக்காளி அதிகமாக தேவையில்லை. அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பு சுவை வந்துடும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவில் கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு துவரம்பருப்பு வேணாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா பாசிப்பருப்பு வேணாலும் சேர்க்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு சேருங்க. அப்போ நல்லா குழைய வெந்துடும். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை. நம்ம குழம்பு கொதிக்க வைக்கும் போது சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ விசில் நம்ம எடுத்துட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பருப்புலாம் நல்லா குழைய வெந்திருக்கு. இதை மத்து வச்சு நம்ம அப்படியே கடைஞ்சிடலாம். ஸோ அப்படியே கடைஞ்சாலே நல்லா மசிய வந்துடும். நல்லா கடைஞ்சிருங்க. நம்ம சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிட்டோன்னா நல்லா குழைய நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சப்புறமா ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு கத்திரிக்காய் கடையில் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போயே சேர்த்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ திக்னஸ் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.